நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி இந்த சின்ன கடைக்குள்ள இவ்வளோ வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு தான் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குல்ல, அப்போ பெரிய கடையா பார்க்கலாம்ல அப்படின்ருந்தீங்க. கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, நம்ம மாதம் மாதம் 8,000 10,000 ரென்ட்டே குடுத்துட்டு இருந்தோம்னா, நம்ம எப்படிங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது? ஸோ நம்ம வாங்குறது ரீசனபிள் ரேட் அவ்வளோதான். நம்ம வந்து ஹைஃபையாக காமிச்சு, ஹையாக வந்து நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம ஊருக்கு இதுதான்ப்பா பெஸ்ட்டு அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு இல்லை ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா, தாராளமாக நல்லா கண்ணாடி கிளாஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி நம்ம வைக்கலாம். அப்படி இல்லைங்கும்போது இதுதான் வந்து நிரந்தரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இதுக்குள்ளே நான் பார்த்ததே பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வச்சுருந்த கடையுமே இதை விட ஒரு 4 அடி ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதானே தவிர எல்லாமே சின்ன கடைகளாக தான் பார்த்தேன். வாடகையும் அதிகமாக போகக்கூடாதுன்னு நினச்சேன். சந்துக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, பிக்கப் பண்ணிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை வந்து எனக்குள்ளே இருந்தது. அதனால தான் நான் சின்ன கடையாக பார்க்குறேன். நம்ம பிளான் பண்ணிக்கிறது தாங்க. நான் பார்த்ததே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மிஷினும் ஒரு சேரு 2 பேர் உட்கார்றக்கு இடம் அந்தளவுக்கு இருந்தால் போதும்னு தான் பார்த்தேன். ஸோ அதுக்குள்ளே என்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம யோசிச்சோன்னா போதுங்க, எல்லாமே பண்ணிடலாம்.